பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 13வது ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பஜந்த்யனன்யம் மனசாக ஞாத்வா பூதாதிமவ்யயம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். 12வது ஸ்லோகத்தில் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மூடர்கள்லாம் என்னோடய பெருமையே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவளுக்கு ராட்சச அசுர குணம், அதாவது ரஜோகுணம் தமோகுணம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மயக்கத்திலே இருக்கிறனால அவளுக்கு என்னோடய அவதாரத்தோட ரகசியம் எதுவுமே புரியறதில்ல. திருவிக்கிரமனா, ராமனா, எல்லா அவதாரமும் நான் எடுத்திருக்கேன், வாமனனா எடுத்திருக்கேன், அவளுக்கு என்னோடய பெருமை புரியறதில்ல அப்படின்னோடனே அர்ஜுனன் கேட்குறான், அப்போயே நீ அவதாரத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா பின்ன என்ன பிரயோஜனம், பின்ன எதுக்காக நீ எடுக்கிற, யாருமே உன்னை பெருமையை புரிஞ்சிக்க மாட்டாளா அப்படிங்கிறா. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அர்ஜுனா, எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டான்னு இல்லை, பலர் புரிஞ்சிக்கிறது இல்லை. ஆனால் சில பேர் இருக்கா, என்னை நன்னா புரிஞ்சுட்டு என் மேலே பக்தி செலுத்தி என்னையே சிந்தனை பண்ணுறவா இருக்கா. அவள்லாம் தான் வேதம் நன்னா தெரிஞ்சவா, ஞானிகள். அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு தெரியும் எல்லாருக்கும் பிதா தான் பகவான். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், இவருக்கு நான் மகனாக பிறப்பேன் சங்கல்பிச்சுட்டு பிறந்தார் இல்லையா. தசரதனுக்கு மகனாக பிறப்பேன், வசுதேவனுக்கு மகனாக பிறப்பேன், கஷ்யப்ப ரதிதிக்கு வாமனனாக பிறப்பேன்னு அவர் சங்கல்பிச்சுட்டு பிறக்கிறார். ஆனால் அவளும் இவருக்கு குழந்தை தானே. ஆனாலும் இவாளுக்கு நான் பிறக்கணும் சங்கல்பிச்சுன்றதை மற்றவா என்ன நினச்சுன்றா, மூடர்கள்லாம் ஓ நம்மள மாதிரி இவருக்கும் அப்பா அம்மா இருக்குது சாதாரணமாக தான் அப்படி நினச்சுன்றா. அதே வேதம் தெரிஞ்சவா என்னோடய பிறப்பு, அதில் உள்ள ரகசியங்கள், என்னோடய பெருமை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவள் மனசை வேறு இடத்துல செலுத்தாமல் என்னை பற்றியே சிந்திச்சுண்டு என்னோட பெருமையே பேசிண்டு என்னிடத்துலையே பக்தி செலுத்தின்னு இருக்கா. அவள்லாம் மகாத்மாக்கள். அவள்கிட்ட சத்வகுணம் நிறையா இருக்கிறவா தான் மகாத்மாக்களாக வர முடியும். இந்த ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறவாளா ராட்சச அசுரகுணம் தான் அவள்லாம். அவளுக்குலாம் என்னை பற்றி தெரியாது. ஆழ்வார் அதானே சொல்கிறார், எங்களை மாதிரி நாட்டில் பிறந்து மனுஷர்கள் அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை கூட நீ அனுபவிச்சியேன்னு அவள்லாம் வருத்தப்படுவாள். அவள் தான் மகாத்மாக்கள். இவாள் நம்மள மாதிரி தானே கஷ்டப்படுறது அப்படி நினச்சா அவளாம் மூடர்கள். அதனால் ஞானிகளும் இருக்கா உலகத்தில். ஆனால் சில பேர் தான் இருப்பா என்னோடய பெருமையை தெரிஞ்சுண்டு அப்படின்னு கண்ணன் விளக்கின்னு இருக்கார் அர்ஜுனனுக்கு.